இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி ஃபியூச்சர்ல நமக்கு இப்ப இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்குமா? என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்? அது வந்து பர்சனலா இருக்கலாம், இல்ல ஃபினான்ஷியலா இருக்கலாம், இல்ல பொலிட்டிக்கலா இருக்கலாம். என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல வரப்போகுது? நம்ம எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் ஆயிக்கிறது? இந்த மாதிரியான நெறைய கேள்விகள் இருக்கும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் ஜோசியமா அப்படின்னு கேட்டா கிடையாது. பட் பீப்பிளுக்கு எப்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னும் ஒரு 20 இயர்ஸ்ல வேர்ல்டு எப்படி இருக்கும்? ஏன்னா அது தெரிஞ்சா, அதுக்கு தகுந்த மாரி படிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாரி நம்முடைய ஹெல்த்த பார்த்துக்கலாம். இந்த மாரி எல்லாத்துக்குமே ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது முக்கியமா நமக்கு தோணும் இல்லையா? பட் சேம் ஆஸ் எவர் அப்படிங்கிற இந்த புக்ல மார்கன் ஹவுசல் அப்படிங்கிறவர் வந்து என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, ஃபியூச்சர நீங்க ப்ரெடிக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு பாஸ்ட் தெரியணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்க பாஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் தெரியும். அதாவது ஒரு சில விஷயங்கள் மாறவே மாறாது. இட் ஸ்டேஸ் தி சேம் ஆஸ் எவர். ஸோ புதுசா என்ன வரப்போகுது, புது புது ஐடியாக்கள் என்ன வரப்போகுது, புது புது டெக்னாலஜி என்ன வரப்போகுது, இது எல்லாத்தையுமே தாண்டி எதெல்லாம் மாறவே போறதில்லங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே, அதுவே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இருக்கிற உலகத்துல மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் மாறாததுன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சா உங்களுடைய ஃபினான்ஷியல் ஃபியூச்சர், உங்களுடைய பர்சனல் ஃபியூச்சர், உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஃபியூச்சர் இது எல்லாத்தையுமே நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர்டா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ எந்தெந்த விஷயத்துக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கணும்? எந்தெந்த விஷயம் காலம் காலமா இருந்தும் மாறாம இருக்கு? பார்க்கலாமா? லைஃப்ல நம்ம எல்லா ரிஸ்க்கையுமே அவாய்ட் பண்ண முடியுமா? ரிஸ்க்குக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது? இந்த கேள்விக்கு அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ரிஸ்க்குங்கிறது என்ன தெரியுமா? நீங்க எதுக்கு ப்ரிப்பேர்டா இல்லையோ, அதான் ரிஸ்க்குங்கிறது. பல காலங்களுக்கு முன்னாடி மனிதர்களுக்கு நெறைய ஆபத்துகள் இருந்தது. அது காட்டுல வாழ்றதா இருக்கலாம், இல்ல தண்ணீல வரக்கூடிய வைரஸஸா இருக்கலாம், இல்ல வந்து ஜென்ரலாவே டிசீசஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இருந்தனால, எவ்ரி டே இல்லன்னா வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்மளோட லைஃப் டைம்ல ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட லைஃப் டைம்ல அவங்க நிறைய டெத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்பாங்க. இல்ல அவங்களுக்கே உடல் உபாதைகள் நிறைய இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் ரொம்ப காமனா இருக்கும்போது, ஏதாவது ஒரு வைரஸ் புதுசா வருதுங்கிறது உங்களுக்கு பெரிய நியூஸ் இல்ல. பட் நம்ம மெடிக்கலி இம்ப்ரூவ் ஆயிருக்கோம். நம்மளுடைய வாட்டர் ஓட குவாலிட்டிய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஃபுட்ட எப்படியெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ண முடியுங்கிற மெத்தட்ஸ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஒரு விதத்துல பார்த்தா ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு இடத்துல இருக்கும்போது, டக்குன்னு ஒரு வைரஸ் வருதுங்கம்போது, இட் மேட் ஹெட்லைன்ஸ். எப்படி வாழப்போறோம்? நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமா? இதெல்லாம் நிரந்தரமா? அப்படி அப்படின்னு நமக்கு 1008 கேள்விகள். அதுதான் அவர் சொன்னாரு. நம்ம எல்லா ரிஸ்க்கையுமே அவாய்ட் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லா ப்ரிகாஷன்ஸும் எடுத்திருந்தோம். பட் வாட் வி வர் நாட் ரெடி ஃபார் இஸ் சம்திங் லைக் கோவிட். ஏன் அதுக்கு ரெடியா இல்லன்னா, நம்ம அத பத்தி ஆன்டிசிபேட் பண்ணல. ஸோ எப்பவுமே ரிஸ்க் எதுல இருக்கும்னா, நம்ம எத பத்தி யோசிக்க முடியலையோ, அதுல தான் ரிஸ்க் இருக்கு. ஏன்னா அதுக்கு தான் நம்ம ப்ரிப்பேர்டா இல்ல. ஸோ இப்போ ஒரு சில நாடுகள்ல லெட்ஸ் சே ஜப்பான். அங்க எப்பவுமே அவங்க எர்த்குவேக்கு ப்ரிப்பேர்டா இருக்கும்போது, எர்த்குவேக்குங்கிறது உங்களுக்கு ஒரு ஹெட்லைன்ஸா இருக்கிறதில்ல. பட் அதுவே நம்ம ஊர்ல எர்த்குவேக் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு நமக்கு வந்து ஒரு பயங்கரமான இம்பார்ட்டன்ஸ் குடுப்போம். ஏன்னா இட் ஜஸ்ட் டசன்ட் ஹேப்பன் சோ ஃப்ரீக்வென்ட்லி இல்ல. ஸோ இந்த ஒரு வித்தியாசம் தான் உங்களோட பிசினஸ்லயும் இருக்கும். உங்களோட பெர்சனல் ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கும். நீங்க ஒரு விஷயம் நடக்கும்போது, "ச்சே! நான் எல்லாமே பண்ணேங்க. இதுக்கு மட்டும் ப்ரிப்பேர்டா இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, எக்ஸாக்ட்லி நீங்க இதுக்கு மட்டும் ப்ரிப்பேர்டா இல்லாதனால மட்டும் தான் அதோடைய ரிஸ்க்கும் ஜாஸ்தியா இருந்திருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா ஹுதினி அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் அவரோட பேர நான் கரெக்ட்டா சொல்றேன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து ஒரு அமெச்சூரான பாக்ஸர். பட் அவர் என்ன பண்ணுவாராம், அவருக்கு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கு. அவரு ஸ்டேஜுக்கு கூப்பிடுவாராம். யாரையாவது கூப்பிட்டு என்ன வயித்துல குத்துங்க அப்படிம்பாராம். அப்படி வந்து யார் பயங்கர பைல்வான் மாரி யாரோ ஒருத்தவங்க வந்து குத்துனாலும், அப்படியே கல்லு மாரி ஸ்ட்ராங்கா நிப்பாராம். ஸோ இதுக்காகவே அவர் வந்து பாப்புலரா இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில என்ன ஆயிருக்குன்னா, இந்த மாரி அவர் நெறைய பேர மீட் பண்ணும்போது, ஒரு பர்ட்டிகுலர் பையன் என்ன பண்ணியிருக்கான், சர்ப்ரைஸா அவர வந்து குத்திட்டான். அண்ட் திஸ் கை டைட் த நெக்ஸ்ட் டே. இத்தன நாளு எத்தனையோ பேர் குத்திருக்காங்க. இந்த பையனுக்கு எக்ஸ்ட்ரா பவர்லாம் இல்ல. பட் த ஒன்லி டிஃபரன்ஸ் வாஸ் எப்பவுமே யாரையாவது குத்த சொல்லும்போது ஹி வாஸ் பிரிப்பேர்ட். அதுக்காக மூச்சு எந்த அளவுக்கு பிடிக்கணும், எந்த அளவுக்கு மசில்ஸ் டைட்டன் பண்ணணும், இது எல்லாத்துக்கும் அவர் பிரிப்பேர்டா இருந்தாரு. திஸ் ஹேப்பன்ட் வித்தவுட் ஹிம் பீயிங் ப்ரிப்பேர்ட். ஸோ இது ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக். ஸோ இது நடக்கும்போது ஹி வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட் அப்படிங்கிறதுனால இட் பிகேம் ஃபேட்டல். ஸோ இப்படி நம்ம லைஃப்பில் ரிஸ்க் அப்படிங்கிறது நம்ம ப்ரிப்பேர் ஆகாத விஷயத்துக்கு ப்ரிப்பேர் ஆகாத நேரத்தில் வரும்போது நமக்கு அது பெருசாக தெரியும். ஸோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறதுங்கிறதே இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப் அங்கிருந்து வி வில் ஹேவ் க்ரோத் அப்படிங்கிறது நம்ம பிலீவ் பண்ணுறதுக்கு ஹிஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ தெர் இஸ் நத்திங் கால்ட் கம்ப்ளீட்லி நெகட்டிவ் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. இட் கிவ்ஸ் க்ரோத். ஒரு ஒரு வாரில் நம்ம கண்டுபிடிச்ச இன்வென்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்பீட் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நவ் வி ஆர் நாட் அண்டர் ப்ரெஷர் அப்படிங்கிறதுனால எனி இன்வென்ஷன் தட் கம்ஸ் லெட்ஸ் சே இப்போ வந்து அமேசான் வந்து புதுசாக வரும்போது
ஆப்வியஸ்லி இட் வாஸ் அ த்ரெட் டு அ லாட் ஆஃப் சூப்பர் மார்க்கெட்ஸ் இல்ல. பக்கத்துல நம்ம வாங்கிட்டு இருந்த கடைகள், இந்த கடைக்கு பதிலா எல்லாமே இங்கேயே கிடைக்குது. நான் வெளியில போ வேணாம். எனக்கு வந்து Amazonலயே கிடைக்குது அப்படிங்கும்போது, ஐயய்யோ! ஒரு பார்ட் ஆஃப் த பீப்பிளுக்கு அவங்களுடைய ஜாப் கஷ்டமாயிடுச்சே அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் ஒரு வீட்ல நான் செய்யக்கூடிய பொருள கூட ஐ கேன் லிஸ்ட் ஆன் Amazon. ஐ கேன் பிகம் அ ஆன்டர்பிரினர். ஸோ இதுக்கு முன்னாடி எனக்கு இது பாசிபிளான்னு தெரியல. என்னால ஒரு வீட்ட விட்டு முதல்ல போ முடியுமா? வீட்டுக்குள்ள இருக்கிற கமிட்மெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், நான் கிரியேட் பண்ண ப்ராடக்ட்டுக்கு பையர்ஸ் இருப்பாங்களா? இத நான் ஒரு கடைன்னு வைக்க முடியுமா? அந்த கடைய நான் எந்த இடத்துல வைப்பேன்? அந்த கடைக்கு நான் என்ன வாடகை குடுப்பேன்? இது எல்லாத்தையும் தாண்டி நான் Amazonல லிஸ்ட் பண்ண முடியும். அங்க லிஸ்ட் பண்றேன். அங்க பொட்டன்ஷியல் பையர்ஸ் வராங்க. தே லைக் இட் அப்படிங்கும்போது, அது கொஞ்ச நாள் ஒரு பெஸ்ட் செல்லரா ஆகும்போது, ஆல் ஆஃப் அ சடன் வாட் ஐ தாட் வாஸ் நாட் பாசிபிள் ஒரு டெக்னாலஜி வரும்போது இட் பிகம்ஸ் பாசிபிள். எஸ் இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் டவுன்ஃபால் லைக் டவுன் எஃபெக்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு. ஆன் தி அதர் ஹேண்ட் அதோட ப்ளஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. திஸ் ஹேப்பன்ஸ் வித் எவ்ரி அதர் டெக்னாலஜி. ஸோ நீங்க ஒருவேளை இஃப் யூ ஹேவ் அ ப்ராடக்ட் அத வந்து நீங்க Amazonல செல் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட்ட எப்படி லிஸ்ட் பண்றது? அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சர்ச் பண்ணும்போது வருது இல்லையா பெஸ்ட் செல்லர். அந்த மாதிரி உங்க ப்ராடக்ட் எப்படி ஒரு பெஸ்ட் செல்லரா ஆக்குறது? எப்படி அந்த ப்ராடக்ட்ட ப்ரமோட் பண்றது? ஏன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லாம் இருக்கு. ஸோ இது எப்படி ப்ரமோட் பண்றது? அந்த ப்ராடக்ட்க்கான பிராண்டிங் எப்படி இருக்கணும்? அங்க இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்லேருந்து எல்லாம் எப்படி இருந்தா, அது வந்து செல் பண்றதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க ஒரு 3 டே Amazon பிசினஸ் ட்ரெய்னிங் ப்ரோகிராம்ல கத்துக்கலாம். ஆல்ரெடி 1,00,000 பிளஸ் பீப்பிள் வந்து இந்த கோர்ஸ கத்துந்திருக்காங்க. அண்ட் இந்த கோர்ஸ் முழுக்க முழுக்க தமிழ்ல தான் இருக்க போகுது. ஸோ நீங்க எங்க இருந்தாலும் இந்த கிளாஸ நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஒரு 5 வருஷத்துலேருந்து 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு நபர் எப்படி Amazonல நம்ம ப்ராடக்ட்ட செல் பண்ணலாம், அந்த பிசினஸ் எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லி தராங்க. சப்போஸ் உங்களுக்கும் இந்த ஐடியா இருக்கு. ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ட நீங்க ஆல்ரெடி Amazonல செல் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது எப்படி பண்றது? அது எப்படி க்ரோ பண்றதுன்னு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு 3 டே Amazon பிசினஸ் ட்ரெய்னிங் ப்ரோகிராம நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். 5 to 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டியூட்டர் உங்களுக்கு இது கைட் பண்ணுவாங்க. 1,00,000 பேருக்கு மேல ஆல்ரெடி இந்த கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ரேட்டிங்ஸும் இருக்கு. ஸோ யூ கேன் செக். நீங்க ரேட்டிங்ஸ பார்த்துட்டு இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் அப்படின்னா, ஜென்ரலா ₹499க்கு இந்த கோர்ஸ் அவங்க வந்து ஆஃபர் பண்றாங்க. பட் நம்ம லிங்க் மூலமா இஃப் யூ கோ உங்களுக்கு ₹99ல யூ கேன் ஆக்சுவலி லேர்ன். ஒரு 3 நாள்ல எப்படி ப்ராடக்ட்ட Amazonல செல் பண்றது, பெஸ்ட் செல்லர் ஆகுறது, எப்படி இந்த பிராண்டிங் பத்தின நுவான்சஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது, Amazon எப்படி முதல்ல வொர்க் பண்ணுன்னு புரிஞ்சுக்கிறது, இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அங்க ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் கீழ இருக்கு. பட் இதுல என்ன பிரச்சனை நடக்கும் அப்படின்னா, நம்ம ரோட்ல போறோம். நமக்கு இத்தனை வருஷமா ஆக்சிடென்ட் ஆகல அப்படிங்கும்போது, நம்மள பொறுத்தவரைக்கும் இதோட ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியா இருக்க மாரி இருக்கும். பட் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த கோவிட் மாரி எது எப்போ நடக்கும்னு தெரியாது அப்படிங்கிறதுனால, நம்ம அத பத்தி யோசிக்காமலே இருக்கிறதுனால, அந்த அட்டாக் நடக்கும்போது, நமக்கு அதுனால நடக்கக்கூடிய ரெப்பர்கஷன்ஸ் ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ நம்ம சீட் பெல்ட் போடாம இருக்கிறதோ, இல்ல ஹெல்மெட் போடாம இருக்கிறதோ, ஏன்னா எனக்கு ஆக்சிடென்ட் ஆகலையே! எனக்கு தெரிஞ்ச யாரும் ஆக்சிடென்ட்ல இறக்கலையே! அப்படி இருக்கும்போது எப்படி அது நடக்கலாம்? எக்ஸாக்ட்லி வை இட் குட் ஹேப்பன். ஏன்னா தட் இஸ் வை இட்ஸ் கால்ட் அன் ஆக்சிடென்ட். ஸோ இந்த மாதிரி அவர் ஃபினான்ஷியலாவும் நிறைய விஷயங்கள் சொல்றாரு. ஸோ ஃபினான்ஷியல் பிளே கிரவுண்ட்ல நீங்க எடுத்துக்கிட்டாலுமே, யாருமே உங்களுக்கு 100% அஷ்யூரன்ஸ் குடுக்க முடியாது. எந்த பிரச்சனையும் வராதுன்னு. ஆல்வேஸ் நீங்க சேவ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு மனசு வலிக்கிற அளவுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணுங்க. ஏன்னா உங்கள பொறுத்தவரைக்கும், நான் ஒரு ₹5,000 மாசம் சேவ் பண்ணா, ஃபியூச்சருக்கு நான் சேஃபா இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல ஒரு ஃப்ளெக்சிபிளான விஷயத்த வைங்க. ₹5,000 தாண்டி ₹7,000ன்னு புஷ் பண்ணுங்க. ஏன்னா ₹5,000ங்கிறது நீங்க பிரெடிக்ட் பண்றது. ஒருவேளை நீங்க பிரெடிக்ட் பண்ணாத விஷயம் நடந்தாலும், கொஞ்சம் அதில ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்போது, யூ கேன் ஆக்சுவலி ஹேண்டில் பெட்டர் அப்படிங்கிறதுனால, அவர் அந்த ஒரு ஐடியா குடுக்குறாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, எனிவேர் இன் ஆர் லைஃப் நம்ம எந்த ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலுமே, அதில ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருதுன்னா, முதல்ல அப்படி ஒரு விஷயம் நடக்கிறதே நம்ம காதுக்கு வராது. ஏன்னா எப்படி நடக்க முடியும்? எப்படி ஒரு நமக்கு போய் எப்படி நம்ம வாழ்க்கையில இப்படி ஒரு விஷயம் நடக்கும்? அந்த மாதிரி ரொம்ப ஆப்ளிவியஸா இருப்போம். அது நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியாது. இல்ல அதையும் தாண்டி நம்மளோட நோட்டிஃபிகேஷன்கள் வருது அப்படின்னா, வி வில் இக்னோர். இல்ல அதையும் தாண்டி இது கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும்போது நம்ம அத டினை பண்ணுவோம். நோ, நோ, நோ. இட் இஸ் நாட் ஹேப்பனிங். இட்ஸ் நாட் ஹேப்பனிங். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், இட்ஸ் ஹேப்பனிங். ஸோ அதில வந்து ஒரு பயம் வரும். அந்த பயத்தில ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வி பிலீவ் ஓகே திஸ் ஹவ் இட் இஸ் அப்படின்னு அத அக்செப்ட் பண்ணிப்போம். இந்த அக்செப்டன்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, இப்படி தான் இனி எல்லாமே இருக்க போகுது. லெட்ஸ் சே ஒரு லவ் ஃபெயிலியர்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இல்லையே அவங்களுக்கு நம்ம பிடிக்காம இருந்ததுக்கான வாய்ப்பு இல்ல. அந்த மாதிரி சிக்னலே வரவே இல்ல. அதுக்கப்புறம் அந்த சிக்னல் குடுக்கும்போது ச்ச 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 ச்ச. அதுக்கப்புறம் வந்து அதையும் தாண்டி அவங்க இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்லும்போது, அத நம்ம டினை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அத அக்செப்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு பயம். ஐயோ! அப்படியா? நிஜமாவே அவங்க நம்மள விட்டு போறாங்களா? அப்படிங்கிற ஒரு பயம். அதுக்கப்புறம் அத அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படிதாங்க லவ்வே வேஸ்ட்டுங்க. யாரையுமே நம்பவே கூடாதுங்க. அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் பாரு.
அதுக்கப்புறம் எகெயின் யாரோ ஒருத்தங்க நல்ல ஒரு விதமாக நம்மக்கிட்ட ரிலேஷன்ஷிப் வர போகிறாங்க அப்படின்னு இருக்கும்போது எகெயின் அது ஒரு குட் நியூஸ் இல்லைன்னா ஒரு குட் சைன் வரும்போது எகெயின் நம்ம எப்படி இருப்போம்னா அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. நல்லவங்க நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. லவ்வும் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அதை தாண்டி அதுக்கப்புறம் அவங்க இன்னும் கொஞ்சம் உள்ளே வராங்கன்னா ஒரு டினாயல். சே இல்லை இல்லை எனக்கும் நல்லதும் நடக்கிறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் சம்திங் ஐம் கோன் அக்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது டினை பண்ணுறது. அதுக்கப்புறம் நினச்சி போனால் அக்செப்ட் பண்ணுறது. ஓகே ஒருவேளை நிஜமாவே நமக்கு நடந்துச்சோ, நிஜமாவே நமக்கு வந்து அவங்க லவ் பண்ணுறாங்களோ, நிஜமாவே நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒர்க் அவுட் ஆகிடுமா அப்படின்னு நம்புறது. அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ், நிரந்தரமாக இவங்க நம்ம கூடவே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணாலும் இவங்களும் தாய்ப்பாங்க, இவங்க என்ன பண்ணாலும் நம்ம தாங்கி தான் ஆகணும், ஏன்னா இதுதான் பெர்மனெண்ட் அப்படின்னு. இதை வந்து அவர் ஒரு சர்க்கிள் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் பிஸ்னஸ்லேயும் நடக்கும், இதுதான் உங்களோட பர்சனல் லைஃப்லையும் நடக்கும், இதுதான் உங்களோட ரிலேஷன்ஷிப்லையும் நடக்கும். நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்தை புதுசாக கேள்விப்படும் போது ஒன்று நம்ம கேள்விப்படாமல் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு உலகத்தில் இருப்போம். அது வரும்போது அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டினை பண்ணுவோம், அப்புறம் அதனால பேனிக் ஆகிறது, அதுக்கப்புறம் அக்செப்ட் ஆகிறது, அப்புறம் அதுவே பெர்மனெண்ட் நடக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த ஒரு சர்க்கிள் நம்ம மாட்டிக்கிட்டே இருப்போம். பட் இந்த சர்க்கிளை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் ஹவ் ஈவன் எக்கனாமிஸ் ஒர்க். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக போகும்போது தான் அது நமக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை, நமக்கு ஒரு பெரிய ஹர்ட்டிங்கான விஷயமா இருக்குது. பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நமக்கு ஒரு பேனிக் மோடில் போகும்போது, நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு வரும்போது நம்ம வந்து இந்த ப்ரொக்ராஸ்டினேஷன் இது எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வில் புட் எஃபர்ட் அண்ட் டு டூ சம்திங். ஸோ இது வேர்ல்டு வார் நடக்கும்போது கூட 1939லலாம் ரொம்ப ஸ்லோவாக தான் ஒரு ஹார்ஸ்பேக்கில் போகிற அளவுக்கு ஒரு ஸ்பீடில் தான் வேர்ல்டு வாரே நடந்துட்டு இருந்தது. ஆனால் இது எண்டட் அப் வித் ஒரு நியூக்ளியர் வெப்பனோட. ஸோ எப்படி இந்த கேப்பில் ஒரு நியூக்ளியர் வெப்பனை வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சுது? பிகாஸ் அப்போது இதுக்கான இன்சென்டிவ் அதுவாக இருந்தது. ஸோ மக்களுக்கு இல்லைனா நமக்கு ஜென்ரலி எந்த ஒரு விஷயத்துக்கு இன்சென்டிவ் கிடைக்குதோ அதுக்கு வி வில் ஒர்க். அண்ட் வென் வி வில் ஒர்க் வென் வி ஆர் அண்டர் ஸ்ட்ரெஸ். ஸோ எக்கனாமியில் ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஒரு ஸ்டெபிலிட்டி வேணுங்கிறதுக்காக வில் ஆல்வேஸ் கீப் கோயிங். ஸோ இதுதான் எந்த ஒரு எக்கனாமியுமே நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள். ஸோ எப்போவுமே அந்த டாப்பும் பெர்மனெண்ட் இல்லை, பட் இந்த டெப்த்தும் வந்து பெர்மனெண்ட் இல்லை. இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே வருது. அதுக்கு இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சம் பீப்புள் வில் டேக் தோஸ் ரிஸ்க், சம் பீப்புள் won't. அதை பற்றி பேசும்போது இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ எலன் மஸ்க் மாதிரியான ஒரு ஆள் ஒரு பக்கம் பார்த்தா அவர் மார்ஸில் காலனைஸ் பண்ணணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா அவரோட ட்வீட்ஸ்லாம் பார்க்கும்போது சம்டைம்ஸ் இட் ஃபீல்ஸ் என்ன இது அவ்வளோ சென்சிபிளாகவே இல்லையே அப்படின்னு ஒரு தாட் வருது. ஒரு பக்கம் பார்த்தா ஐன்ஸ்டைன் வந்து அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து அவருக்கு இந்த சார்சரி இதுலெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. எப்படிங்க இப்படி இருக்க ஒருத்தங்க இதை பற்றி எப்படிங்க யோசிக்க முடியும்? உங்களுக்கு நான் இவ்வளோ அறிவு இருக்குன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படியா பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்னு நமக்கு ஒரு தாட் இருக்குல்ல. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ கிரேஸியாக யோசிக்கிற ஒரு மைண்டுனால தான் அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு விஷயத்தையும் கிரேஸியாக யோசிக்க முடியும். இவங்க எந்த அளவுக்கு நம்ம குட்டுன்னு நினைக்கிற விஷயத்தில் கிரேஸியாக இருக்காங்களோ, நம்ம பேடான்னு நினைக்கிற விஷயத்தில் கூட அவங்க கிரேஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தீஸ் கிரேஸி மைண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் பிகாஸ் அந்த மைண்ட் நம்ம மாதிரி ஒர்க் பண்ணுறது இல்லைங்கிறனால. இப்போது பில் கேட்ஸை பற்றி பேசும்போது அவருக்கு என்னங்க அவ்வளோ காசு இருக்கே, அவ்வளோ வந்து இது பண்ணிட்டாரு, செமையாக க்ரோ ஆகிருக்காரு, இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்கும்போது இன்னொரு பக்கம் அவர் எப்போவுமே ஒரு 12 மந்த்ஸுக்கு தன்னோட எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் சேலரி கொடுக்குறதுக்கு காசு இருந்துகிட்டே இருக்கணும்னு இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே அவர் அவ்வளோ ஃபியர்ஃபுல்லாக தான் இருப்பாராம். ஸோ அதுக்கு அவர் சொல்லுவார், நம்ம என்ன நினச்சிப்போம், இது ரொம்ப பெசமிஸ்ட் திங்கிங்காக இருக்கே, இவ்வளோ ஆப்டமிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன், இவ்வளோ டேலண்டடாக இருக்கக்கூடிய பர்சன் எப்படி ஒரு பெசமிஸ்டாகவும் இருக்க முடியும்னு. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஷார்ட் டேர்மில் பெசமிஸ்டாக இருக்கவங்கனால மட்டும்தான் லாங் டேர்மில் ஆப்டமிஸ்டாக இருக்க முடியும். ஸோ சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு திங்க் அபவுட் ஃபியூ பெசமிஸ்டிக் ஸ்டஃப் டு ஆக்சுவலி பி ரெடி டு பி ஆப்டிமிஸ்டிக் ஆர் சஸ்டெயின் யுவர் ஆப்டிமிசம் அப்படின்னு ஒரு சொல்லியிருப்பார். ஸோ எந்த ஒரு பீப்புளை பிஸ்னஸாக இருக்கட்டும் இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆகட்டும், வி நோ வி அட்மயர் தட் பர்சன் ஃபார் சம்திங். பட் அது கூட மற்ற விஷயங்களும் இருக்கலாம். இட் டசன்ட் கம் ஆஸ் அ சர்டன் ஒரு சின்ன இண்டிவிஜுவல் பேக்கேஜாக அவங்க வரமாட்டாங்க. தே கம் ஆஸ் அ ஹோல் பேக்கேஜ். திஸ் அப்ளைஸ் டு ஈவன் த கரியர் தட் வி சூஸ். இல்லை நம்ம பண்ணுற வேலையாக இருக்கலாம், ஜாபாக இருக்கலாம், அதில் பர்க்ஸ் மட்டுமே இருக்காது. இட் கம்ஸ் வித் இட்ஸ் ஓன் நெகட்டிவிட்டி. அண்ட் இது ஒரு பேக்கேஜாக நம்ம அக்செப்ட் பண்ணிக்கும் போது தான் லைஃப் கோஸ் வெல். இல்லைன்னா கம்ப்ளீட்லி நம்ம அன்ஹாப்பியாகவே தான் இருந்தாகணும். அண்ட் வென் யூ அன்ஹாப்பி திங்ஸ் ஆர் நாட் கோன் ஒர்க் அவுட். ஸோ இதை பற்றி அவர் பேசியிருக்காரு. நம்ம தாத்தா பாட்டிக்கு நம்ம பேரண்ட்ஸ்க்குலாம் ஒரு பெரிய கொஷின் ஒன்று இருக்குது. அந்த காலத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணுற எந்த விஷயமே எங்ககிட்ட இல்லை, பட் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், நாங்கள் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தோம். பட் உங்களை பார்க்கும்போது ஒரு கன்ஃபியூஸ்டு ஜென்ரேஷனாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தாட் உண்டு. இப்போது 1950s அமெரிக்காவில் வந்து இட் வாஸ் கோயிங், அவங்க வந்து ஒரு பயங்கர பேடான எக்கனாமிக் சுச்சுவேஷனில் இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் எப்போ யார்கிட்ட கேட்டாலுமே அந்த காலம் மாதிரி வருமா அப்படிங்கிற ஒரு தாட் இருந்தது. ஸோ
இதை பற்றி அவர் பேசும்போது ஜென்ரலி பீப்புளுக்கு ஏன் இப்போ எல்லாமே இருக்குன்னா நம்ம சந்தோஷமாக தானே இருக்கணும், அப்படி சந்தோஷமாக இருக்க முடியலன்னா அப்போ என்ன தடையாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, பீப்புள் வந்து நம்ம வந்து டிசையர்ஸை விட நமக்கு வந்து நம்மளை என்ன ட்ரைவ் பண்ணுது அப்படின்னா ஒரு என்வி தான். அதாவது இப்போ நீங்கள் ஒரு மலை உச்சியில் ஒரு வீட்டில் இருக்கீங்க, உங்களை சுற்றி இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல, உங்களுக்கு எல்லாமே பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பிகாஸ் இதுதான் சந்தோஷமா இல்லை வேறு ஏதாவது இதுக்கு மேலே சந்தோஷமாக இருக்கான்னு உங்களால் கம்பேர் பண்ணி பார்க்குறதுக்குன்னு எதுவுமே இல்லை. ஸோ ஒரு மெஷர் அப்படின்னு ஒன்று இல்லை. ஆனால் நம்ம ஒரு சிட்டியில் இருக்கோம், ஒரு காலேஜில் படிக்கிறோம், இல்லை ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். 30 வயசில் இருக்கவங்க இந்த சேலரி வாங்குங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்பெனியில் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, அந்த கம்பெனியில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு அந்த சேலரி வரலை அப்படிங்கிறதே உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆகிடும். ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளோட சந்தோஷம் நம்ம மேலே மட்டும் இல்லை, அந்த சந்தோஷத்தை நம்ம இன்னொருத்தவங்களோட வச்சு தான் கம்பேர் பண்ணுவோம். இப்படி தான் காலங்காலமாக இருந்திருக்கு. ஆல்சோ இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு லோக்கல் நியூஸ் சேனல், ஒரு லோக்கல் ரேடியோ ஸ்டேஷனை எடுத்துக்கிட்டோங்களேன். அப்போது அங்கே இருக்கிற விஷயத்தை அவங்க சொல்லுவாங்க. ஒரு தெரு எடுத்துக்கலாம், ஒரு லோக்கல் ரேடியோ ஸ்டேஷன், ஓகே ஒரு காலேஜோட ரேடியோ ஸ்டேஷன் எடுத்துக்கலாம். ஒரு காலேஜில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், மிஞ்சி போனால் ஒரு கல்ச்சுரல்ஸ் நடக்கும், இல்லை யாரோ ஒருத்தங்க ஏதாவது புதுசாக கண்டுபிடிப்பாங்க, ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் நடக்கும். பட் அதை தாண்டி இவ்வளோ தான் நடக்கும். ஒரு 10 ப்ராபபிலிட்டின்னு பார்த்தா ஒரு 10 விஷயம் தப்பாக போகலாம். இவ்வளோ தான் ரிப்போர்ட் பண்ண முடியும். இப்போ 100 காலேஜுக்கு ஒரு ரேடியோன்னா எத்தனை விஷயம் தப்பாக போக முடியும்? அப்போ அத்தனை விஷயம் ரிப்போர்ட் ஆகும். இதுவே 1000 காலேஜுன்னா, இதுவே உலகம் முழுக்கான்னா தப்பாக போகிறதுக்கான விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லையா? அது ஏன்னா அந்த பாப்புலேஷனே பெருசாயிடுச்சு. இதில் 10 பேரில் ஒருத்தங்க சாகலை. இப்போ 10 கோடியில் ஒரு 10,000 பேர் இறக்குறாங்க. இப்படி பார்க்கும்போது 10 பேர் செத்தது 10,000 பேர் செத்தது தான் நம்ம மைண்டுக்கு வருமே தவிர இது எத்தனை பேரில் எத்தனை பேர் அது நமக்கு தெரியாது. ஸோ கான்ஸ்டன்ட்லி வி ஆர் பீயிங் ஃபெட் வித் நியூஸ் விச் ஹேண்டில்ஸ் அ லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். அப்படி இருக்கும்போது கான்ஸ்டன்ட்லி எங்கேயோ ஏதோ நடந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அதே இடத்துல நம்ம லொக்காலிட்டியில் அதுக்கு ஆப்போசிட்டாக இத்தனை பேர் இறக்கலை, இத்தனை பேர் நல்லா வாழ்ந்திருக்காங்க, இத்தனை பேர் ஹாப்பியாக இருக்காங்க, இத்தனை பேர் வீடு வாங்காமலே சந்தோஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நியூஸில் வந்து ரிப்போர்ட் ஆகாது. அப்படிங்கிறதுனாலையும் நம்ம மைண்டு ரொம்ப பெசிமிஸ்ட் திங்கிங்குள்ளே போகிறது ரொம்ப காமனாக ஆகிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதையும் தாண்டி இந்த புக்கில் நான் பேசணும் அப்படின்னா நான் பேசிக்கிட்டே இருக்கலாம். நான் முதல்ல என்ன யோசிச்சேன்னா, சைக்காலஜி ஆஃப் மணி தானே எழுதினார் அவர். அப்போ இதுவும் ஏதாவது கரியர் பற்றி தான் இருக்கும், ஏதோ பிஸ்னஸ் பற்றி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் இட் இன்வால்வ்ஸ் அ லாட் மோர். எப்படி நம்ம வந்து டக்குனு ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைக்கும் போது அது ஏன் பேக் ஃபயர் ஆகுது, ஸோ எப்படி இதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கிறது, அண்ட் a lot more things which I don't think என்னால் வந்து கிளியராக ப்ராப்பராக அவர் சொன்ன மாதிரி அழகாக சொல்ல முடியும் எனக்கு தோணல. But I think it is one of the most interesting books. So if you want to buy this book, Same as Ever by Morgan Housel, அதுக்கான லிங்க் வந்து கீழே இருக்குது. Published by HarperCollins. ஸோ அந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னா வாங்கி படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஆத்தர் பற்றியோ இல்லை இதே மாதிரி சிமிலர் புக்கு நீங்கள் சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை யாருக்கா ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். thebookShow.in அல்லது The Book Show யூடியூப் சேனலில் இதே மாதிரி நிறைய புக்ஸை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஜானர் வைஸாக லிஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஜானர் என்னன்னு பாருங்கள். அதில் ஏதாவது ஒரு புக் சஜஷன் வேணும் அப்படின்னா யூ கேன் ப்ராபப்ளி சூஸ் ஃப்ரம் ஒன் ஆஃப் அவர் வீடியோஸ். அது எல்லாத்தையும் தாண்டி வேணா நான் பேசின விஷயங்கள் இருக்குல்ல, இந்த சொக்காலாம் போட்டு பார்க்க வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், ஆப்பிள் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கேயும் கேட்கலாம். ஓகே, பாய்.